12 ஆங்கில மாதங்களில் 10ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நாம் இப்பொழுது கேட்கலாம். 10ஆம் தேதி பிறந்தவர்கள் மிகுந்த அடக்கத்துடன் காணப்படுவார்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவார்கள். இவர்கள் எல்லாரையும் நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனால் எவரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் விரோதித்து கொண்டாலும் அவர்களிடம் அன்பாக பேசி அவர்களுடைய மனதை மாற்றி நண்பர்களாக்கி கொண்டு விடுவார்கள். இவர்களுடைய உள்ளம் ஆழமானது. அதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இருக்க வேண்டும் என்று யாராவது ஊகித்தால் அது பெரும்பாலும் தவறாக இருக்கும். இவர்கள் எவரிடமும் எளிதாக பழகிவிடுவார்கள். மற்றவர்களுடைய அன்பிற்கு எளிதில் கட்டுப்பட்டு விடுவார்கள். இவர்கள் முக வாட்டத்துடன் இருப்பதை பெரும்பாலும் காண முடியாது. எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடனேயே காணப்படுவார்கள். மனதில் பெரும் துன்பம் அடைத்து கொண்டிருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். உதடுகளில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருக்கும். இவர்களிடம் தைரியமும் ஊக்கமும் நிறைந்திருக்கும். அதனால் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்வார்கள். அந்த துணிச்சலே இவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். பொதுவாக சமுதாயத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். எந்த காரியத்திலும் தலைமை தாங்கி நடத்தி வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களிடம் நிறைந்திருக்கும். இவர்கள் நேரத்தை பொன்னாக மதிப்பார்கள். அதனால் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இயற்கை காட்சிகளை கண்டு ரசிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள். இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். ஆனால் அதைவிட அதிகமாக செலவழிப்பார்கள். வெண்ணிற ஆடைகளை விரும்பி அணிவார்கள். இவர்களிடம் தெய்வ நம்பிக்கை அதிகமாக காணப்படும். ஆனால் கடுமையாக உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். இவர்களிடம் சுதந்திர உணர்வு அதிகமாக காணப்படும். யாருக்கும் தாழ்ந்த நிலையிலோ அல்லது அடிமைப்பட்ட நிலையிலோ ஒருபோதும் வாழமாட்டார்கள். இவர்களில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்களே தவிர அந்த அதிகாரிகள் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் ஏற்படும். இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதன் நுணுக்கங்களை விரைவாக புரிந்து கொண்டு வேகமாக உயர்நிலையை அடைவார்கள். நிறைய பொருளும் புகழும் சம்பாதிப்பார்கள். இவர்களுடைய கிரக ஆதிக்கம் என்பதற்குரிய கிரகம் சூரியன். ஆகையால் 10ஆம் தேதி பிறந்தவர்களை சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடலாம். அவர்களிடம் சூரியன் கிரகத்திற்கு உரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேட்கலாம். 10ஆம் தேதியில் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையிலும் சாமர்த்தியமாகவும் பேசும் திறனை பெற்றிருப்பார்கள். இவர்களுடைய லட்சியங்களும் சிந்தனைகளும் உயர்ந்தவையாக இருக்கும். இவர்களிடம் மன வலிமை அதிகமாக காணப்படும். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். இவர்கள் அறிவாற்றலும் பெருந்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் தாங்களே முதன்மையாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்கள் தங்களுக்கு பயன்படுபவர்கள் மீது பாசத்தை பொழிவார்கள். தங்களுக்கு பிடிக்காதவர்களை வெறுத்து ஒதுக்குவார்கள். இவர்கள் தங்களுடைய எதிரிகளை வெல்வதற்காக எத்தகைய சிரமங்களையும் தாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் அரசியலில் இறங்கினால் விரைவில் புகழும் பொறுப்பான பதவியும் பெற்று விடுவார்கள். இவர்களுக்கு உல்லாச வாழ்க்கையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இவர்களுடைய உடல் அமைப்பு 10ஆம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் நடுத்தர உயரத்தில் காணப்படுவார்கள். இவர்களுடைய தோற்றம் கம்பீரமானதாக இருக்கும். கருமையான தலைமுடி, அழகான நெற்றி, நிமிர்ந்த பார்வை கொண்ட கண்கள், வளைந்த புருவம், உறுதியான பற்கள், நீண்ட கைகள் ஆகியவற்றை பெற்றிருப்பார்கள். செல்வ நிலை 10ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். எனினும் அவற்றை எளிதாக சமாளித்து விடுவார்கள். மத்திய வயதிற்கு மேல் வசதியாக வாழ்வார்கள். இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் நன்றாகவே இருக்கும். எனினும் இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இரத்த அழுத்த நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், அஜீரண கோளாறு, வயிற்றுவலி போன்றவற்றால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இவர்களில் பலர் காதல் விவகாரங்களில் சிக்கிக்கொள்வார்கள். அதற்கு இவர்களிடம் குடிகொண்டிருக்கும் கலா ரசனையே முக்கிய காரணமாக இருக்கும். இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு காதல் வெற்றி கிட்டும். குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்படும். பொதுவாக இவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடைபெறும். தொழில் இவர்களால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். மருத்துவத்துறை, கலைத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும் இவர்கள் சிறப்பாக வருமானம் தேடலாம். இவர்களில் பலர் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாகவும் பொதுநல சேவை செய்யும் நிறுவனங்களில் நிர்வாகிகளாகவும் சிறப்பாக பணிபுரிவார்கள். கை நிறைய சம்பாதிப்பார்கள். 10ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மஞ்சள் நிறத்தை அதிர்ஷ்டம் தரும் நிறமாக குறிப்பிடலாம்.
இவர்கள் அணியும் ஆடை மஞ்சள் நிறம் இடம்பெற்றால் அதிக அளவில் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ரத்தினம் புஷ்பராகம். அது பதிக்கப்பட்ட ஆபரணங்களை இவர்கள் அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் யோகமான பலன்களாக நடைபெறும். அதிர்ஷ்ட தேதிகள் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டம் தருபவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களாக இருக்கும். இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட திசை இவர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை கிழக்கு முகமாக அமைந்திருப்பது நல்லது. ஓம் சாந்தி.